கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசத்திலே எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலுமா இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பூமிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் எப்படி நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், இரவு நேரத்தில் நாம் தியானிக்கிறோம். அதிகாலைகளிலே கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை இந்த இரவு நேரத்திலே நம்ம தியானிக்கும் போது நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ரகசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுல எப்படிலாம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டுமே நம்ம மறுபடி தியானிப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியரில் கிராமத்துல சின்ன சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற சபையில ஒரு 5 குடும்பம், 7 குடும்பம், 10 குடும்பம் சொல்லி இருக்கும். அந்த 10 குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் மற்றவர்கள் மூலியமாக பல நெருக்கங்கள், பல உபத்திரங்கள் உண்டாகும். அந்த உபத்திரத்திலே அவர்கள் எப்படி ஜெபிப்பாங்க? கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. 34ஆம் சங்கீதம் 6, 7 ஆகிய வசனங்களிலே இந்த ஏழை கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும்போது, இந்த மாசத்துல எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வரும்போது அது என் இருதயத்துக்குள்ள ரொம்ப பாரமா இருந்துச்சு. அது எப்படிப்பட்ட பாரமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களோட ஜெபத்துக்காக உங்களோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். என் கணவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. வேற பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேச எனக்கு மனசு வரல, முடியல. ஒரு குடும்பத்துல விசாரிச்சுட்டு ஜெபிக்கலாம், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜெபிக்கலாம்னு நினைக்கும் போது என் இருதயத்துல ஒரு பாரம் ஆயிட்டு. ஒரு குடும்பத்துல 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் 4 பேர் இருக்கும்போது அருமை தெரியாது. வீட்டுல சண்டை போட்டு கிடப்பாங்க. அதுல ஒரு ஜீவன் 2 ஜீவன் போயிட்டு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவங்க பார்த்தா கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு. அற்பமா எண்ணிடக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது. யாரையுமே அற்பமா எண்ணிடக்கூடாது. சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்றேனே, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. என் கதை தான் சொல்ல போறேன். 11 வயசுல வேலைக்கு போயிருக்கேன். 3 ரூபா சம்பளம். நான் சொல்றது எப்படின்னா பல வருஷம், 1900 அப்படிம்பாங்கல்ல, அப்போ போயாச்சு. அந்த 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நான் ஒரு படிக்கிற பையன்தான். வீட்டுல குடும்பத்துல கஷ்டத்து நிமித்தமாக படிச்சுட்டு இருக்கிற பையனை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. ஆக மொத்தம் என்னோட வாழ்க்கையில படிப்பு முடிஞ்சிட்டு
வேலைக்கு போனேன், வேலைக்கு போகிற இடத்துல அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, வேலையை வாங்குவாங்க, சம்பளம் பார்த்தா 3 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காலம், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா முழு நேர ஊழியம், தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி, இன்னும் ஊழியத்துக்காக தரிசனம் கொடுத்துருக்காரு. ஒரு இடத்துக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம் திருநெல்வேலி பகுதியில். யாருக்காவது ஒரு வேளை இடம் வாங்கி தரணும் ஊழியத்துக்காக அப்படின்னா வாங்க, 9363064181 அந்த நம்பர் தொடர்பு கொண்டால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நேரடியாக. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிறியரில் எனக்கு என்ன வேணும், வீட்டில் என்ன தேவை இருக்குது, குடும்பத்தில் என்ன தேவை இருக்குது. தேவன் அருளிய அப்பம் சேனல் முழு நேர ஊழியம் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 2020 அனுப்பிட்டுருக்கோம். முழு நேர ஊழியம். முழு நேர ஊழியம் அப்படின்னா 24 மணி நேரம் கர்த்தருக்காக மட்டும்தான் வாழ்கிறது. மனுஷனை பிரியப்படுத்தவோ, உலகத்துக்காக ஓடுறதோ, மனுஷன் பின்னாடி போகிறதோ கிடையாது. என்கிட்ட சில ஜபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு இதில் இத்தனை கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி கிடக்கு, இதை நீங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணி கட்ட உடைச்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படிம்பாங்க. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் உண்டு, தடையை நீக்கினா மட்டும்தான் உண்டு. ஊழியக்காரங்களை பேரம் பேசி எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக்கலாமா நினைக்கிறாங்க. ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்தால் பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஊழியக்காரனை பணம் கொடுத்து வாங்கிடலாமான்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் இயேசுக்காக மட்டும்தான் வாழ வந்திருக்கேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். திருநெல்வேலியில் தெசைநெல்வேலி பகுதியில் 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். பைபிள் காலேஜ் ஒரு 5 வருஷம் படித்தேன். 2020 முழு நேர ஊழியத்தில் கத்தோலிக்க கிருபையினால ஆன்லைன் மூலியமாக செய்தி அனுப்ப ஆரம்பித்தோம். திக்குவாயி பல சூழ்நிலை கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார். இந்த நிமிஷம் வரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் வழி நடத்துகிறார். இந்த பாயிண்ட்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். அந்த வேடை நீங்க நிப்பாட்டி கவனிச்சா புரியும். இந்த ஏழை கூப்பிட்டான். எனக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, வசனத்தை எப்படி போதிக்கணும் தெரியாது, வசனத்தினுடைய அந்த ஆழமான அர்த்தம் என்ன தெரியாது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர்னா எப்படின்னு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, வரங்கள்னா என்னன்னு தெரியாது, கனிகள்னா என்னன்னு தெரியாது. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, துன்மார்க்கமான வாழ்க்கை, கர்த்தரை அறியாத மகன், விக்கிரகத்துக்குள்ளே மாந்திரியத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு நபர், ஒரு மனிதனை வெளியே தூக்கி எடுத்தார். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்குறீங்களா? செத்தா பரலோகத்தில் நிற்கணும், ஒரே கான்செப்ட். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் அங்கே நிற்கணும். கிரியைகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகுமா? ஒருவேளை இந்த டிசம்பர் மாதத்தில் யாராவது சப்போஸ் நீங்கள் தான தர்மம் பண்ணியிருந்தீங்க, நன்மை செஞ்சீங்க, நற்கிரியை செஞ்சீங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கேன், இந்த டிசம்பர் மாதம் வந்தாச்சு அப்படின்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு. எங்கள் அம்மா 2021 இறந்துட்டாங்க. அன்றைக்கி அம்மா 2வது கொரோனா இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஊழியத்து நான் 2016 வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கேட்பாங்க, வீட்டில் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா, மனைவி ட்ரெஸ் எடுத்தாச்சா, உனக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கடைசி காலத்தில் விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. பெத்த தாய் இறந்து போயிட்டு, நான் வாலிப வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு ட்ரெஸ் எடுத்துச்சா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆள் கிடையாது. இதுதான் அந்த கடைசி காலம். ஆனால் பரலோகம் எப்படி செயல்படுது தெரியுமா?
இந்த ஏழை கூப்பிட்டான். இது எதுக்கு என் கதையை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இதே போல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. எனக்கு போன வருஷத்துல ஒரு ஜெப குறிப்பு ஒரு தாயார் எனக்கு அடிச்சு சொன்னாங்க. 20 வருஷம் 21 வருஷமா எனக்கு யாருமே ட்ரெஸ் வாங்கி தந்ததில்ல. நான் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துல ஆப்போசிட்ல உள்ள ஒரு வாலிப பிள்ளை எனக்கு கூப்பிட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தா அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் வீடியோ கேட்டு டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை, இந்த ஏழை கூப்பிட்டான். ஒரே ஒரு ஏழை கூப்பிட்டான். அவங்கள அற்பமா நினைக்க கூடாதான். இந்த கிராமத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள யாருமே அற்பமா நினைக்க கூடாது. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும், என் இதயத்துல என்ன இருக்கு, மனுஷனுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. ஆனா எனக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதே போல இதை ஏன் வச்சு இப்படியே கதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசான ஒரு தாயார், வீட்டுல கணவர் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, சில வீட்டுல படுத்த படுக்கையில இருப்பாங்க, பலவீனத்தோடு இருப்பாங்க, சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, வாலிப பிள்ளையா இருப்பாங்க, கொஞ்சம் வயசா இருக்கும், ஒரு ஹோம்ல இருப்பாங்க, ஒரு ஹாஸ்டல்ல இருப்பாங்க, வேற இடத்துல தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ராத்திரியான பயமா இருக்கும், எனக்கு யாருமே இல்லையே. எத்தனையோ தேசத்துக்குள்ள எத்தனையோ சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேனே, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அங்க போய் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேற வேற நாட்டுக்குள்ள வேலை பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல யாரு பாதுகாப்பு? கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு. 31 நாள் யாரு பாதுகாப்பு? கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு. நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். இந்தியா பார்டர்ல ஆர்மியில வேலை பார்ப்பாங்களா, அவங்க எனக்கு ஒரு நாள் தொடர்பு கொண்டாங்க. முட்டு வலி, அங்கேருந்து ஒரு தொடர்பு வந்துச்சு. வக்கீல் கூப்பிட்டுருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டுருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசணும். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். எந்தெந்த இடத்துலலாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அப்பா அப்படின்னு சொல்லி கண்கள் மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி தாழ்த்தி கண்ணீரோடு தாழ்த்தி யாரெல்லாம் பரலோகத்தை நோக்கி கூப்பிடுறாங்களோ உடனே பரலோகம் இறங்கும். என் வாழ்க்கையில் நான் பைபிள் வாசத்துல கண்டுபிடிச்ச காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய செய்தியில நம்ம நார்மலா வாழ்ற வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருப்பேன். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஒரு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, ஒரு ஐசியூவார்டில் போய் பாருங்க. தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். பல லட்சங்கள் கட்டி முடிச்சு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இன்னும் நார்மலாக திரும்ப மாட்டேங்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களையும் பார்த்துருக்கேன். ஆக்சிடென்ட் கேஸை பார்த்துருக்கேன், எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கேன். இந்த 11 மாசமும் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளோதான், ஜஸ்ட் கிருபை, கிரேஸ் பீரியட் அப்படிம்பாங்க. ஒன்றுமே இல்லை, பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சிறியரில் ஒருவனுக்கும் தீங்கு செஞ்சிடாதீங்க, ஒருவனையும் அற்பமாக எண்ணிடாதீங்க. ஒருவேளை கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடி இருக்கத்துடைய பிள்ளைகள் கேக் இருக்குல்ல, ஒரு 500 ரூபாய்க்கு இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு கேக் வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பாக்கெட்டு. நீங்கள் ரோட்டில் போகும்போது இல்லை தர்மம் எடுப்பாங்க, இல்லை ஏழை எளிஜனங்கள் இருப்பாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கேக் வாங்கிச்சிட்டு போகும்போது அப்படி ஒன்று ஒன்றா கொடுங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவங்களுக்கு தெரிவிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம்
அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இதை நம்ம செஞ்சாலே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. கர்த்தர் எப்போ கேட்டாரு? இந்த ஏழை கூப்பிட்டான். அப்ப ஏழை கூப்பிடும்போது மனுஷனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். இப்ப இந்த டிசம்பர் 25ஆம் தேதி வருது இல்ல, வேலை செய்யற இடத்துல போனஸ் கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, ஒரு 5000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல பார்த்தா 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, ஐயோ ஒரு 5000 ரூபா கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருப்பேனே, என் மனைவிக்கு ஒரு சேலை எடுத்திருப்பேனே, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்திருப்பேனே. ஒரு 5000 ரூபா கொடுத்தா ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க முடியும். இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. 12 மாசமும் வேலை பார்ப்பாங்க, உண்மையா வேலை பார்ப்பாங்க. ஒரு 5000 ரூபா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு போனஸ் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. சம்பளம் மட்டும்தான். வேலை செஞ்சாச்சு இல்லைன்னா பேர் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க போய் ஜெபிக்கும் போது இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனுக்கு என்ன பிரச்சனைக்காக அவன் கூப்பிடுறானோ கர்த்தர் கேட்டு அவனை ரட்சித்தார், மீட்டு எடுத்தார். அவன் எதுக்காக கூப்பிடுறானோ, எதுக்காக முழங்கால் படியிடுறானோ அந்த காரியத்தில் ஒரு பதில் கிடைக்கும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நைட் நேரத்திலே சின்ன செய்தி தான், 2 வசனம் தான். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். யாரு? இந்த சிறியரில் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் எப்போதும் எப்போதும். அப்ப அந்த இரவு நேரத்திலே செய்தி முக்கியமான செய்தி தானே. நம்ம வாழ்க்கையில நிறைய வசனம் நம்ம தியானிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான். இப்ப நான் சொல்ல முடியும்பா, 2016 வரும்போது பிசினஸ் நஷ்டம், ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். வீடெல்லாம் விற்று வியாபாரத்தில் நஷ்டம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொந்த ஊரை விட்டே போயிட்டேன். போதும் வேண்டாம், ஊரை விட்டே போயிட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா வியாபாரத்தில் இருந்தேன், வியாபாரம் பார்க்க தான் தெரியும். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஏழை கூப்பிட்டான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏழை கூப்பிட்டான். எப்போ 2016 கண்ணீரோடு கஷ்டத்தின் மத்தியிலே என்ன செய்யன்னு தெரியாமல் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஏன்னா பைபிள் ரொம்ப வாசித்தேன். 2015 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிட்ட வாசித்துட்டு இருப்பேன். கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். 2016 கத்தருக்காக வேலை செஞ்சு சொல்லி ஒரு ஆசை. யாரை நான் அனுப்புவேன், நான் போகிறேன்ப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை, நான் போகிறேன், அவ்வளோதான். எப்படி வியாபாரம் பார்க்கும்போது ஆசையாக காலையிலேருந்து ராத்திரி வரையும் வியாபாரம் பார்ப்பணும், அதே போல் 40 நாள் பாஸ்டிங் போடும்போது நான் போகிறேன்ப்பா, அவ்வளோதான், மிஷினரியாக போகிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், இன்னைக்கு வரையும் வழி நடத்துகிறார். அதில் என்ன ஒரு விசேஷமான காரியம் அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். அபிஷேகம் பண்ணினது கர்த்தர், ஊழியத்துக்கு அழைத்தது கர்த்தர், வழி நடத்துறது கர்த்தர். இந்த ஏழை கூப்பிட்டான். இப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி நீங்கள் உங்கள் இதயத்துக்குள்ள எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு குடும்பத்தில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு சொன்ன காரியம் சற்று வித்தியாசமாக இருந்துச்சு. கோடிக்கணக்கில் பணம் இருக்கான், கோடிக்கணக்கில். ஆனால் வீட்டில் 3 பேர் தான், ஒரு பையன், அம்மா அப்பா. ஆனால் பல வருஷமாக அம்மா அப்பா பேசாமல் தான் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஆனால் வீட்டில் அம்மா அப்பா பேசாமல் இருக்காங்க. பையனும் அப்பாட்ட பேசுறது இல்லை. ஆனால் அந்த அப்பா அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வீட்டில் தான் போவார். ஆனால் அந்த வீட்டில்
3 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்பாட்ட அம்மாவும் பையனும் பேசலை. கோடிக்கணக்கில் ஃபங்க்ஷன் ஆகுது, கோடிக்கணக்கில். நான் சொல்றது சின்ன அமௌண்ட் இல்லை, கோடிக்கணக்கில். ஆனால் வீட்டில் என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் மட்டும் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும்போது நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம்? இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கா? எப்படி இன்டர்நெட் ஆன் பண்ணால் மட்டும்தான் இப்போ யூடியூப்பில் இந்த மெசேஜ்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா நெட்டுக்குள்ளே தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்த்தது இல்லை, நீங்கள் வேறு நாட்டுக்குள்ளே இருப்பீங்க, வேறு தேசத்தில் இருப்பீங்க, இல்லை வேறு மாவட்டத்தில் இருப்பீங்க. ஒரு குடும்பம் பெங்களூரில் இருக்கும், ஒரு குடும்பம் மெட்ராஸில் இருக்கும், ஒரு குடும்பம் பார்த்தா ஃபாரினில் இருக்கும், இன்னொரு குடும்பம் பார்த்தா வேறு பட்டணத்தில் இருக்கும். வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருந்து அந்த செய்தி கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல இன்டர்நெட்டுக்கு நீங்கள் பணம் ரீசார்ஜ் பண்ணணும். ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நெட்டில் இந்த மெசேஜ் கேட்க முடியும். இதுதான் உண்மை, பேசிக். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன வேணும் அப்படின்னா செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரூபா வேணும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை கோடி ரூபா சொத்து இருந்தாலும் சரி, அவங்க இருதயம் பரலோகத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இன்டர்நெட் ஆன் பண்ணணும். எப்படி செல்ஃபோனுக்கு எப்படி மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி இன்டர்நெட் ஆன் பண்ணி இந்த தேவன் அருளிய அப்போ மினிஷனுக்கா எத்தனையோ குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, தாங்குற குடும்பம் உண்டு, பேசுகிற குடும்பம் உண்டு. இடத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. தேவன் அருளிய அப்போ மினிஷனுக்கா ஜோம் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி பகுதியில் ஒரு இடத்துல பார்த்தாச்சு. அந்த இடத்த முடிக்கிறதுக்கு பணம் தான் வேணும். அந்த இடம் என்னைக்கு முடியுதோ கர்த்தருடைய கிருபையினால எல்லாருக்கும் சொல்லுவேன். அதனால ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நாள் முன்னாடி 2 வீலரில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். காலில் ரத்தம் வந்துச்சு, கையில் காலில் அடிபட்டுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் கிளம்பி போனேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதீர்கள். ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது சொந்தக்காரம்லாம் பக்கத்தில் வரமாட்டான். எந்த ஒரு சொந்தக்காரனும் பக்கத்தில் வரமாட்டான். இதுதான் இந்த கடைசி காலத்தில் உள்ள காரியங்கள். நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டு போகும்போது எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. மனைவி பிள்ளை மட்டும்தான் கண்ணீரோடு கூட வந்துச்சு. இதையே அவங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்போதும் எப்போதும் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். எப்போதும் தரிசிக்கிறார்கள், எப்போதும் தரிசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை இருக்கு அது எல்லாம் உடனே பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதமா வழி நடத்துவார். 2 கைகளை விரித்து, இந்த கை பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப விவரம் தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்நிய பாச கிஃப்ட் கொடுத்தாரு. தேரிகாட்டில் போய் வனாந்தரமான இடத்துல போய் ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். வரக்கூடிய நாட்களிலே இன்னும் நிறைய காரியங்கள் ஜெபத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. தேவனோடு தொடர்பு கொள்ற பிள்ளைகள் எப்போதும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். ஒருவேளை இந்த இரவணத்துல செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழையா இருக்கலாம், திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இல்ல புருஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல வியாதியில படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில வேற நாட்டுக்குள்ள இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோடு இருக்கலாம், இல்ல போனஸ் வராம இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையில இருக்கலாம், வீட்டு பக்கத்துல பிரச்சனை இருக்கும், சொந்தக்காரன் பிரச்சனை இருக்கும், எத்தனையோ காரியங்கள், ஊழியத்துல பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு காரியத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கத்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. யார் இந்த செய்தியை கேட்டாலும் சரி, இந்த ஏழை கூப்பிட்டான். கூப்பிடுங்க. இன்னைக்கு செய்தி எழுதுமா, கூப்பிடுங்க. மனுஷன் 1000 மெத்தட்ல யோசிப்பான். ஆனா தேவன் அப்படி கிடையாது. அவர் நம்மளை உருவாக்குன தேவனுக்கு தெரியும்.
நம்ம வாழ்க்கையில என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, என்னென்ன குறை இருக்கு, எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதனால பரலோகத்தை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு. இரவு நேரத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஏன்னா, எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? அதுக்கு மட்டும்தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டேன்? கண்ணீரோடு. அப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேனப்பா. விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேனே, மாந்திரித்துக்கு பணம் கொடுத்தேனே, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம போயிட்டேனே, ஜெபம் பண்ணாம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் துன்மார்க்கனா வாழ்த்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த ரவிராஜ் தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அதனால இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது எந்த அளவுக்கு நீங்க தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் சில குடும்பத்துல ட்ரெஸ் எடுக்காம இருக்காங்க. சில குடும்பத்துல தேவைகள் இருக்கு. சில குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யார் இந்த செய்தி கேட்டாலும் சரி, இந்த இரவு நேரத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிங்க. அதுக்கப்புறம் தனி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான். இணைந்திருக்கிற ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பேசும்படி இந்த இரவு நேரத்திலே என்ன சூழலில் இக்கட்டோடு இருக்காங்களோ அந்த இக்கட்டெல்லாம் நீக்கி ரட்சிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதங்களை சாஷ்டாங்கமா விழுந்து தாழ்த்தி மன்றாடி கேட்கிறப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விடுதலை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இரவு நேரத்திலே இருதயத்துக்குள்ளே பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, குடும்பத்துக்குள்ளே பலவிதமான குழப்பத்தோடு, எந்த குடும்பத்திலே ஏழை எளிய ஜனங்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவணத்திலே கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து விடுதலை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி விடுதலை செய்யுங்க. கற்பத்தின் ஏஜுபீனா கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போற குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நல்ல பாஸ் ஆகி வரணும்ப்பா. இன்னுமாக திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, பரிசுத்தப்படுத்தி ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பாதங்களை சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இணைந்திருக்காங்களோ அப்பா, விசேஷமா பிள்ளைகளுடைய இதயத்தினுடைய எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, பலத்த பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்களுடைய ஜூன்கள் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அப்போ தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இரவணத்தில் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே இணைந்துகிற குடும்பங்கள் நிறைய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் ஒரு குறை இருக்கு, எப்படிலாம் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றியே தியானித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருந்தா கேளுங்க. அதிகால வேளையிலே கிறிஸ்துவோட பிறப்பை தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். திருநெல்வேலி பகுதியிலே இடம் வாங்குறதுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியான ஏவப்பட்டால் 9363064181 நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்கா டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.